திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 182 மனுக்கள் பெறப்பட்டன. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்ப்பாசன மானிய கடன் திட்டத்தின் கீழ் டிடி 583 தங்கச்சி அம்மாப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் 2 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 50,000 ஒரு பயனாளிக்கு ரூபாய் 37,500 என 3 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,37,500 லட்சம் மதிப்பீட்டிலான கடன் உதவிகளை டிடி 597 காப்பீட்டிலான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் 11 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 50,000 ஒரு பயனாளிக்கு ரூபாய் 40,000 ஒரு பயனாளிக்கு ரூபாய் 40,500 என மொத்தம் 13 பயனாளிகளுக்கு ரூபாய் 6,30,500 லட்சம் மதிப்பீட்டிலான கடன் உதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சே சரவணன் அவர்கள் வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 1,08,000 லட்சத்தில் மதிப்பீட்டிலான மொத்தம் 6,48,000 மதிப்பீட்டிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களையும் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் சார்பில் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் வழங்கினார்.